பேஜ் டிஆர்பி இங்கிலீஷ் யூனிட் 8ல MCQ 20 questions இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்றோம். 7 types of ambiguity. வில்லியம் எம்சன் எழுதின 7 types of ambiguity ல இருந்தா இந்த questions வந்திருக்கு. Ambiguity அப்படின்னா it is not clearனு அர்த்தம், தெளிவற்ற தன்மை. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்டோட கம்பேர் பண்ணும்போது ஒரு கான்செப்டை ஒரு ஆப்ஜெக்டை வச்சு கம்பேர் பண்ணும்போது அதில் என்னென்ன ஆம்பிகுட்டிஸை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். ரைட்டர்ஸ் போயம்ஸ் எழுதுறாங்க, அவங்க வந்து நிறைய மெட்டஃபர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அதை ரீட் பண்ணும்போது நமக்கு சரியாக ஒரு தெளிவற்ற தன்மை கிடைக்கிறது. அது ஏன் எப்படி அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காரு. அதான் 7 types ஆஃப் ஆம்பிகுட்டி அப்படின்னு சொல்லி அவர் வில்லியம் எம்சன் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காரு. இவரும் நியூ கிரிட்டிக் தான், நியூ கிரிட்டிசிஸில் தான் வராரு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டைப் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஆம்பிகுட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டஃபரை பற்றி பேசியிருப்பார். இந்த ஃபர்ஸ்ட் டைப் என்ன சொல்லுது அப்படின்னா, two things are said to be alike with a different property. It is like metaphysical conceit. Metaphysical conceit. Conceitனா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், கம்பாரிசன். ஒரு மெட்டாபிசிக்கல் போயிட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கம்பேர் பண்ணும்போது ரெண்டு விஷயத்த ஒரே மாதிரியா கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைப் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் செகண்ட் டைப்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, two or more meanings are resolved into one. Two different metaphors are used at once. மெட்டஃபர்ஸ் வந்து ரெண்டு மெட்டஃபர்ஸ் இருக்கும், வித்தியாசமா இருக்கும். பட் ஒரே விஷயத்தை ரிசால்வ் பண்றதுக்காக, ஒரே விஷயத்தை வந்து சொல்றதுக்காக ரெண்டு வகையான மெட்டஃபர்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க போயம்ஸ்ல அப்படின்னு சொல்றாரு. மூணாவது பாயிண்ட், மூணாவது ஆம்பிகுட்டி என்ன பேசுறாரு அப்படின்னா, two ideas are connected through context in one word. ரெண்டு ஐடியாவை பத்தி பேசியிருப்பாங்க, அது ஒரே கான்டெக்ஸ்ட வந்து ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். வித்தின் ஒன் வேர்ட், ஒரே வேர்ட்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்றாரு. ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா, டூ ஆர் மோர் மீனிங்ஸ் டு நாட் அக்ரி. ரெண்டு மூணு மீனிங்ஸ் இருக்கும், ஆனா அது ஏத்துக்காத மாதிரியே இருக்கும். we are not acceptable but combined to show complicated mind of a author. ஒரு காம்ப்ளிகேஷனா இருக்கும். அது யார் மைண்டை பேஸ் பண்ணி இருக்குன்னா, ஆத்தரோடைய மைண்டை, ரைட்டரோடைய மைண்டை பேஸ் பண்ணி இருக்கும்னு சொல்றாரு. அஞ்சாவது ஆம்பிகுட்டி தான் சிமிலியை பத்தி பேசுறாரு. ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை சிமிலிஸ்ல அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றது ரைட்டர். சிக்ஸ்த் டைப் வந்து பாத்தீங்கன்னா, the writer says nothing and the reader invents his own meaning. அதாவது ரைட்டர் வந்து ஒரு அப்ரப்டா ஒரு முடிச்சிருப்பாரு, அதை நம்ம தான் வந்து ரீட் பண்ணும் போது அந்த மீனிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. செவன்த் டைப் என்ன சொல்றாரு அப்படின்னா, two words within the context are opposites that shows a fundamental division in the author's mind. இப்போ ஒரே கான்டெக்ட்ல ரெண்டு வேர்ட்ஸ் இருக்கும், அந்த ரெண்டு வேர்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆப்போசிட்டா இருக்கும். அது என்னத்தை தெரிவுபடுத்துது அப்படின்னா, எதை வந்து காட்டுது அப்படின்னா, ஃபண்டமெண்டல் டிவிஷன், ஆத்தரோடைய ஃபண்டமெண்டல் டிவிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத காட்டு. ஸோ இந்த மாதிரி 7 types ஆஃப் ஆம்பிகுட்டி வில்லியம் எம்சன் வந்து சொல்லியிருப்பார். ஆம்பிகுட்டி அப்படின்னா தெளிவற்ற தன்மை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ரெண்டு வேர்டை வச்சு கம்பேர் பண்ணும்போது, டூ வேர்ட்ஸ் வந்து வச்சு ஒரு கான்செப்டை கம்பேர் பண்ணும்போது அது சில நம்மளால புரிஞ்சிக்கலாம், இல்லை புரிஞ்சிக்காமலும் போகலாம். இதுக்கெல்லாம் என்ன காரணங்கிறது தான் இதுல வந்து இவ்வளவு டீட்டெயிலா பேசியிருக்காரு. ஸோ இதுல இருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், who is the author of 7 types of ambiguity? 7 types of ambiguity உடைய ஆத்தர் யாரு? வில்லியம் எம்சன். In which year was 7 types of ambiguity first published? எந்த வருஷம் 7 types of ambiguity publish ஆச்சு? 1930. 7 types of ambiguity is considered a key fundamental work for which school of literary criticism? எந்த ஸ்கூல் ஆஃப் லிட்டரரி கிரிட்டிசிசத்துக்கு இது ஒரு ஃபண்டமெண்டல் ஒர்க்கா இருக்கு கன்சிடர் பண்றாங்க? நியூ கிரிட்டிசிசம். விச் சைக்கோ அனலிஸ்ட் ஒர்க் சப்ளிமெண்டட் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் எம்சன்ஸ் புக்? எம்சனுடைய புக்கை எந்த ஒரு சைக்காலஜிஸ்டோட ஒரு சப்ளிமெண்டா நம்ம பார்க்கிறோம்? சிக்மண்ட் ஃப்ராய்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஆம்பிகுட்டி பிரைமரிலி கன்சர்ன்? இந்த ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஆம்பிகுட்டியோடைய பிரைமரி கன்சர்ன், முதன்மையான நோக்கம் என்ன? verbal nuance, pronunciation and speech leading to alternative reactions. nuance அப்படின்னா நுணுக்கம். ஸோ இதை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஆம்பிகுட்டி. which of the following is not listed as a source of the first type of ambiguity? the first type of ambiguityல இந்த நாலு விஷயத்துல எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கு,
ரிதமிக் மீனிங் இருக்கு, சப்டியூடு மெட்டஃபர்ஸ் இருக்கு. ஆனா என்ன இல்லை அப்படின்னா டாட்டாலஜி இல்லை. டாட்டாலஜி அப்படின்னா ரெப்படிஷன்ஸ், சொல்ற விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்றது, இதுதான் ரெப்படிஷன் சொல்லுவோம். அது இல்லை இந்த கான்செப்ட். The second type of ambiguity involves two alternative meanings that ultimately do what? ரெண்டு ஆல்டர்னேட்டிவ் மீனிங்ஸுமே எதை யூஸ் பண்ணுதுன்னா, எதை பயன்படுத்தப்படுது அப்படின்னா, எதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னா டு ரிசால்வ் இன்டு ஒன், ஒரே விஷயத்தை ரிசால்வ் பண்றதுக்காக. ரிசால்வ் இன்டு ஒன். According to Emerson, what literary device can cause the second type of ambiguity? எந்த literary device second type of ambiguity-ல இருக்கு? The double metaphors simultaneously. The use of double metaphors simultaneously. Simultaneously na continue தொடர்ச்சியா. The third type of ambiguity occurs when two meanings emerge simultaneously and are what? The two meanings வரும்போது it is apparently unconnected. ரெண்டு மீனிங்ஸுமே வந்து கனெக்ட் ஆகாத மாதிரியே இருக்கும். அதான் வந்து தேர்ட் டைப். இப்போ இந்த தேர்ட் டைப்ல என்ன லிட்டரரி டிவைஸ் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஃபன். பண்ணுங்கிற அந்த லிட்டரரி டிவைஸை தான் அவங்க யூஸ் பண்றாங்க. பண்ணுக்கு என்ன மீனிங் அப்படின்னா an amusing use of a word that can have two meanings or two different words that sounds the same. ஸோ ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா ரெண்டு டிஃப்ரெண்ட் மீனிங்கா இருக்கும். இரு பொருள்களில் வழங்கத்தக்க ஒரு சொல்லின் அல்லது ஒன்று போல தோன்றுகிற வெவ்வேறு சொற்களின் விளையாட்டு முறையிலான பயன்பாடு. இத வந்து தமிழ்ல சிலேடை அப்படின்னு சொல்லுவாங்க. இததான் பண் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த டிவைஸ் தான் தேர்ட் டைப் ஆஃப் ஆம்பிகுட்டில பயன்படுத்துறாங்க. வாட் இஸ் த ஃபோர்த் டைப் ஆஃப் ஆம்பிகுட்டி? நாலாவது டைப் என்ன அப்படின்னு கேட்கிறார். Two or more meanings that combine to clarify the author's complex state of mind. ரெண்டு வித்தியாசமான ஒரு மீனிங் எடுத்து அவர் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாரு, கொடுத்திருப்பாரு. அதை பார்த்தோம்னா அதுல ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஆத்தருடைய காம்ப்ளெக்ஸ் மைண்டை நம்ம படிக்கலாம். Which poet did Emerson state failed to achieve the fourth type of ambiguity in the poem Tyndon Abbey? Tyndon Abbeyல எந்த போயட் இந்த ஃபோர்த் டைப்பை சரியா பயன்படுத்தல? Tyndon Abbeyனாவே வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் தான். How does Emerson describe the fifth type of ambiguity? Fifth type of ambiguityல அவர் என்ன describe பண்றாரு அப்படின்னா a fortunate confusions. இதுல confusions நிறைய வரும். அது என்ன காரணம்னு கீழே கொடுத்திருக்காங்க. The fifth type of ambiguity often occurs when authors discovers an idea in what process? Act of writing. அவர் எழுதும் போது அவருடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல என்ன ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஃபிஃப்த் டைப் வந்து வரும். அதுல மேபி சிமிலிஸ் அவர் பயன்படுத்தலாம். அதுல we can get confusions of comparing two things. அதுதான் வந்து the act of writing அப்படின்னு நம்ம சொல்றோம். These ideas in the fifth type are often in the shape of what literary device? Fifth typeல அவர் என்ன பயன்படுத்துறாரு அப்படின்னா simile. The sixth type of ambiguity occurs when a statement says nothing, is a tautology or is contradiction, forcing the reader to do what? Invent their own meanings or interpretations. ஒரு ரைட்டரு அவருடைய ஓன் மீனிங் இன்டர்பிரேஷன்ஸை அந்த ஒர்க் மூலியமா நமக்கு கொடுக்கிறார். What is the intended effect of the sixth type of ambiguity on the reader? Sixth type என்னது? To make them pay more attention. நல்லா கவனிச்சா மட்டும்தான் நமக்கு புரியும். அதான் to make them pay more attention. The seventh type of ambiguity is described as the most ambiguous and arises from what? Seventh type வந்து என்ன சொல்ல வர்றாரு? A cleft or fundamental division in mind of the writer. அவர் என்ன ஒரு ஃபண்டமெண்டல் டிவிஷனை வச்சிருக்காரு அவருடைய மைண்ட்ல, ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுது. This seventh type involves a word containing what kind of ideas? Opposite or contradictory ideas. Seventh type தான் ரொம்ப முக்கியமா பேசியிருப்பார். ஸோ அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா வேர்ட்ஸ் வந்து கான்டெக்ட்ல வந்து ஆப்போசிட்டா இருக்கும், கான்ட்ரடிக்டரியா இருக்கும், முன்னுக்கு பின் முரணானவைகளா இருக்கும். பட் அதை தான் ஃபண்டமெண்டல் டிவிஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். Emerson uses George Herbert's poem The Sacrifice as compelling example of which type of ambiguity? Seventh type of ambiguity.
இந்த செவன்த் டைப் ஆஃப் ஆம்பிகுட்டிக்கு இவர் நிறைய போயம்ஸ் வந்து கோட் பண்ணியிருப்பாரு. சார்ஜ் ஹெர்பர்ட்டோடைய விண்டோவர்ங்கிற போயமையே நிறைய கோட் பண்ணியிருப்பாரு. அந்த விண்டோவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் அப்படின்னு ஒரு வேர்டு வந்திருக்கும். அந்த ஃபயருக்கு ஆக்சுவலா வந்து அவர் ரெண்டு மீனிங் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்னு பர்ன்டு, எரியறது, சாம்பல் ஆகிறது, அப்படி கூட வச்சுக்கலாம். இன்னொரு பர்ன்டுக்கு, இன்னொரு ஃபயருக்கு அவர் என்ன மீனிங் தரார் அப்படின்னா, the physical beauty of a bird. ஒரு பேர்டோடைய physical beauty it should be decayed. அதே இன்னொன்று my heart in hiding, my heart in hiding ஒரு phrase யூஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கு ஒரு மீனிங் வந்து டேஞ்சரஸ், நம்மளோட இன்னர் லைஃப் வந்து இட் ஷுட் பி அ டேஞ்சரஸ் அப்படின்னு ஒரு மீனிங்கை கொண்டுக்கலாம். ஸோ அதான் ஹைடிங், மறைந்து போதல், காணாத போதல் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல ஒரு பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்றாரு. அதே மாதிரி பகில், ஒரு இன்னொரு ஃப்ரேஸ் வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாரு பகில். பகிலுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஆக்சுவலா மிலிட்ரி பெல்ட், பெல்ட்டோடைய பகில். இன்னொன்னு பைசைக்கிளுடைய வீலு, அதை கூட நம்ம என்னன்னு சொல்லலாம் பகில் அப்படின்னு சொல்றோம். அதே ஹியர், ஒரே ஒரு வேர்டு ஹியர், இங்க, HERE ஹியர் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பார். இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்கிறாரு எம்சன். சாதாரண ஹியர்ங்கிற வேர்டுக்கு சார்ஜ் ஹெர்பர்ட் யூஸ் பண்ண அந்த விண்டோவர் போயம்ல ஹியர் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு ஹியருக்கு வந்து என்னன்னா இந்த கேஸ் ஆஃப் பேர்டு, பறவையை மென்ஷன் பண்ணும்போது ஹியர் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இன்னொரு அவரு ஜெஷூட் பிரீஸ்ட், இன் கேஸ் ஆஃப் ஜெஷூட் அப்படின்னு கூட கொண்டு வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி செவன்த் டைப்பை ஒரு முக்கியமா பேசியிருக்காரு. செவன்த் டைப்புங்கிறது என்னது, ஒரு கான்டெக்ஸ்ட்ல ஆப்போசிட் ஆர் கான்ட்ராடிக்டரி ஐடியாஸ் வரும், அதான் செவன்த் டைப். இந்த செவன்த் டைப்ல தான் வந்து விண்டோவர் போயம், இந்த சாக்ரிஃபைஸ் போயம் இதெல்லாமே வருது. சார்ஜ் ஹெர்பர்ட் எழுதின சாக்ரிஃபைஸ்ங்கிற போயமும் இவர் செவன்த் டைப் ஆஃப் ஆம்பிகுட்டில எம்சன் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காரு. இந்த சாக்ரிஃபைஸ்ங்கிற போயம் ஆக்சுவலா எதை டினோட் பண்ணுது அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்டோட சாக்ரிஃபைஸ் ஆன் அ கிராஸ். சிலுவையில அவர் தன் ஜீவனை கொடுத்தாரு உலகத்தின் பாவத்தை போக்குறதுக்காக. ஸோ அதை தான் ப்ராஃபட் ஜான் சொல்லியிருப்பாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அப்படின்னு ஜீசஸ் கிரைஸ்ட மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை தான் இவர் இங்க கோட் பண்றாரு. என்ன கோட் பண்றாரு அப்படின்னா, இந்த போயம் சாக்ரிஃபைஸ், the merciful power of Jesus is contrasted by the revengeful power of Jehovah. Jesus says that he is not a political agitator. He says that his kingdom is not of this world but of heaven. Jesus contrasts the earthly power of Augustus Caesar with that heavenly power of God. So Jesus Christ crucify பண்ணும்போது கிங்கா இருந்தவர் அகஸ்டஸ் சீசர், ரோமன் கிங் வந்து அகஸ்டஸ் சீசர். ஸோ ரோமானிய ஆட்சி தான் அந்த இடத்துல நடந்தது. அப்போ பைலட் வந்து கேட்பாரு, கொஸ்டின் கேட்பாரு, ஹூ ஆர் யூ கிங் ஆஃப் ஜூஸ் அப்படின்னு கேட்பாரு. அப்போ அவரு ரிப்ளை பண்ணுவாரு, நீ சொல்லுகிறபடி ஐ எம் அ கிங், நான் ராஜா தான், பட் மை கிங்டம் இஸ் அட் ஹெவன், நான் இவ்வளவுக்குரிய ராஜா இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த சாக்ரிஃபைஸ் போயம்ல இந்த செவன்த் டைப் இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரே வேர்டு பட் இட் கிவ்ஸ் அ மெனி மீனிங். அவர் கிங்டம் பத்தி பேசியிருப்பாரு. the kingdom, the earthly kingdom belongs to Augustus Caesar but the heavenly kingdom belongs to God அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி செவன்த் டைப் ஆஃப் ஆம்பிகுட்டிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேசியிருப்பாரு. அதுல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஏன்னா டபுள்ஸ், அதுல எல்லாமே வேர்டு டபுள்ஸ் தான், எல்லாமே மீனிங் வந்து டபுளா தான் இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த குரூசிஃபை, சரிங்களா, கிராஸ் ஹோல், அந்த கிராஸ்ல வந்து சிலுவையில வந்து ஜீவனை கொடுக்கும் போது அந்த ஃபீலிங், குரூசிஃபிகேஷன் ஃபீலிங் எப்படி இருந்தது, ஃபீலிங் பெயின் ஈஸிலி, அந்த வலிகள் அவர் வந்து ஈஸியா தாங்கினாரு. ஃபீலிங் பெயின்ஃபுல் as it is a cruel, கொடூரமான வழிகளாக கூட இருக்கலாம். கைகள் கால்கள் ஆணிகள் அடிக்கப்பட்டு தலையில வந்து அந்த கிரீடம், முள்முடி கிரீடம் மாதிரி வச்சு, சரிங்களா, அது ஒரு கசப்பு கலந்த காடின்னு சொல்றாங்க, அதை குடிக்க கொடுத்து, ஸோ அந்த பெயின்ஃபுல் ஈவெண்ட் ஆஸ் அ க்ரூயல். இன்னொன்று அந்த ஃபீலிங், அந்த பெயின்ஃபுல் ஃபீலிங் இட் இஸ் அன் அன்ஜஸ்ட், அப்படி கூட அது ஒரு நியாயமற்ற தன்மை. பட் த ஃபீலிங் சாஃப்ட்னஸ், அவருடைய சாஃப்ட்னஸ், அந்த இடத்துல கூட ஜீசஸ் கிரைஸ்டோடைய சாஃப்ட்னஸ்,
பிதாவே இவர்களை மன்னியும், தான் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இப்படி இந்த வேர்டு, அந்த ஃபீலிங்கு எப்படிலாம் நமக்கு மீனிங்கை கொடுக்குது பாருங்க. ஒரே ஒரு வேர்டு மீனிங், ஃபீலிங் தான். அந்த ஃபீலிங் வந்து பெயினை பத்தி பேசுது, க்ரூயலை பத்தி பேசுது, சாஃப்ட்னஸை பத்தி பேசுது, அன்ஜஸ்டை பத்தி பேசுது. ஸோ இதுதான் 7th டைப் ஆஃப் ஆம்பிகுட்டி. ஸோ இந்த வீடியோவில் 20 கொஷின்ஸ் பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறோம். தொடர்ந்து கவனிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.